அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள தான் நம்ம விளக்கத்தோட பார்க்க போறோம். இதுக்காக நான் லாஸ்ட் குரூப் 1 2022 குரூப் 1 வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதை வந்து நம்ம தமிழ்ல பார்க்கலாம். டாப்லர் விளைவை பொறுத்து கீழ்காணும் கூற்றுக்களுள் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழேயும் அங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் 2 செலக்ட் பண்ணுற மாட்டம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒளியில் டாப்லர் விளைவு சமச்சீரானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது லைட்டில் வந்து சமச்சீரானதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாட்டம் சமச்சீரற்றது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுண்டில் வந்து சமச்சீரானது சமச்சீரற்றது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, டாப்லர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து அதாவது கேட்குனர், அதாவது ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கேட்குனர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு பஸ் போகுது அப்படின்னா, இந்த பஸ்ஸில் வந்துட்டு என்னது ஓட்டுநர் என்ன பண்ணுறாரு, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகிறார். அப்போ ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகிறப்ப இந்த பஸ் இந்த பொசிஷனில் இருக்கிறப்ப அவருக்கு எப்படி கேட்கும், சவுண்டு கொஞ்சம் குறைவாக தான் கேட்கும். அதுவே அவர் நெருங்கும் போது எப்படி கேட்கும், நல்லா சவுண்டு அதிகமாக கேட்கும். அவரை விட்டு விலக விலக எப்படி கேட்கும், சவுண்டு வந்து கம்மியாக கேட்கும். அப்போ ஒளியில் என்னது டாப்லர் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சமச்சீரற்றதாக இருக்கும். அதாவது சவுண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், சமச்சீரற்றதாக இருக்கும். ஆனால் இந்த சவுண்டு ஏற்படுத்தின ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் வந்து ஒரே மாதிரியானது தான். ஆனால் இந்த கேட்குனரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருந்துச்சு, சமச்சீரற்றதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ சவுண்டை பொறுத்த வரைக்கும் சமச்சீரற்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சாச்சு. ஓகே, இப்போ லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். இப்போ இந்த பஸ்ஸில் ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைட்டை வந்து இவர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்க்குறப்ப அவருக்கு இந்த பஸ் இங்கேருந்து இங்கே போகிற வரைக்கும் அந்த லைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரே ஒயிட் கலர் லைட்டு தான் அவருக்கு தெரியும். இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே அவருக்கு வேறு கலர் வந்து லைட்டில் தெரியாது. அதே அந்த ஒயிட் கலர் லைட்டை தான் அவரால் பார்க்க முடியும். ஸோ அப்போ லைட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சமச்சீரானதாக இருக்குது. அப்போ சவுண்டை பொறுத்த வரைக்கும் சமச்சீரற்றது, லைட்டை பொறுத்த வரைக்கும் சமச்சீரானது. அப்போ ஆப்ஷன் நம்ம என்ன கிளிக் பண்ணோம், ஒளி லைட்டில் வந்துட்டு எப்படி இருக்குது, சமச்சீரானதாக இருக்குது. சவுண்டில் வந்து சமச்சீரற்றதாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1ம் 4ம் கரெக்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. பியில் வந்து 1 மற்றும் 4 சரியானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த என்சைம் இன்வால்வ்டு இன் அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ இஸ் என்ன அப்படின்னா ஹெலிகேஸ். தமிழில் பார்க்கலாம். டிஎன்ஏவை 2 இலைகளாக பிரிப்பதில் ஈடுபடும் நொதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஹெலிகேஸ். இந்த ஹெலிகேஸ் தான் பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு என்சைம். எதை பிரிக்கிறதுக்கு, டிஎன்ஏவை பிரிக்கிறதுக்கு. அதே மாட்டோம் அதை சேர்க்கறதுக்கு வர்ற நொதி தான் வந்து லிகேஸ் அப்படிங்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது நம்ம உடம்புல செல் பிரிதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கும். என்னது, செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல் டிவிஷன் வந்து நடக்கும். ஓகேவா, இந்த செல் டிவிஷன் வந்து 2 டைப்பில் நடக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று மைட்டாசிஸ், இன்னொன்று மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுக்குள்ள இருக்க குரோமோசோம்ஸ் வந்து 2n குரோமோசோம்ஸாக இருக்கும். அதாவது 2nஆவே பிரியும். எப்படி செல் பிரியும் பொழுது 2n குரோமோசோம்ஸாகவே பிரியும். மியாசிஸில் இந்த 2n வந்து எப்படி பிரியும் அப்படின்னா n குரோமோசோம்ஸாக பிரியும். இந்த ஸ்டேஜை வந்து இந்த மைட்டாசிஸில் இந்த 2nஆ பிரியுது இல்லையா, இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹேப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஹேப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா வளரும் போது நடக்கும். இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம புதிய சந்ததிகளை வந்து தோற்றுவிக்கிறப்ப நடக்கும். அதாவது நம்ம அம்மா வயிற்றில் ஒரு செல்லில் தான் நம்ம வந்து ஃபார்ம் ஆகிருப்போம். இப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கோடிக்கணக்கான செல்லோட இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா செல் பிரிதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான். அதாவது ஒரு செல் வந்து அதே மாதிரி பண்புகளை கொண்ட செல்லை வந்து உருவாக்கணும். அதுக்கான ரகசியம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த குரோமோசோம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏல தான் இருக்குது. அதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஓகே, இப்போ ஒரு நிமிஷம் இதை நான் அழிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு செல் இப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ ஒரு செல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நடுவில் நம்மளுக்கு நியூக்ளியஸ், அதாவது உட்கரு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். இதில் வந்துட்டு நடுவில் வந்துட்டு குரோமோசோம் இருக்கும். குரோமோசோம் வந்து இப்படி இடியாப்பத்தை பிச்சு போட்ட மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரோமேட்டின் வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், குரோமேட்டின் வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி மாறும் அப்படின்னா ஒரு செல் இருக்குது, செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, இந்த மாதிரி காயில் மாதிரி மாறுச்சுன்னா அது வந்து செல் பிரிதலுக்கு முன்னாடி வந்து இப்படி மாறும். என்னது, செல் பிரிதலுக்கு முன்னாடி இப்படி மாறும். ஓகே, இந்த செல் பிரிதல் நடக்கும்போது இதுதான் குரோமோசோம்னு சொல்கிறோமா, இந்த ஸ்டேஜை நம்ம வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து குரோமேட்டிடுகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இதிலிருந்து
இந்த குரோமோசோம் வந்து எப்படி பிரியும் அப்படின்னா, இப்படி இது வந்து ஒரு இலை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்னொரு இலை அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த குரோமோசோமில் இருக்க இந்த 2 இலைகள் இருக்கு இல்லையா, இதை பிரிக்க வரக்கூடிய அந்த என்சைம் தான் நம்ம என்ன சொன்னோம் இப்போ ஆன்சராக ஹெலிகேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வரும். அப்போ தான் இது வந்து என்ன செய்யும், பிரியும். ஓகே, இந்த ஹெலிகேஸ் வந்துருச்சு. அடுத்து லிகேஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 இலைகளையும் பிரிக்கிறதுக்கு ஹெலிகேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது இன்னொரு செல்லில் வந்து போகணும் அப்படின்றதுக்காக டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதாவது இப்படி தான் அந்த இது இருக்குது அப்படின்னா, இந்த ஆர்என்ஏ இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு ஒரு புதிய இது வந்து இலை வந்து உருவாகும். இதை வந்து ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து ஒரு ஸ்டாண்டு ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டாண்டு ஃபார்ம் ஆகிறப்ப துண்டு துண்டாக ஃபார்ம் ஆகும். இந்த துண்டுகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒக்கசாக்கி துண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, ஒக்கசாக்கி துண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த துண்டுக்கு இடையில இருக்கக்கூடியது நம்ம ஒட்ட வைக்கணுன்றதுக்காக என்ன வரும் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரைஸ் அப்படிங்கிறது ஒன்று வரும். இந்த டிஎன்ஏ பாலிமரைஸையும் இந்த ஒக்கசாக்கி துண்டுகளையும் ஒட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லிகேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வரும். என்னது, லிகேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வரும். அப்போ அந்த இதை வந்துட்டு பிரிக்கிறதுக்கு ஹெலிகேஸும் ஒட்ட வைக்கிறதுக்கு லிகேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமும் வரும். ஸோ இது மூலமாக இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்து the first step in the seed germination is imbibition of water which induce the resumes metabolic activities. தமிழில் பார்க்கலாம் இந்த கொஸ்டினை. விதைமுளைத்தலின் முதல் நிலையாக நீர் உறிஞ்சப்படும் பொழுது இது எதை தூண்டுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீர் உறிஞ்சப்படுறப்ப அதோட செல் இயக்கம் தான் துவங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, செல் இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ நீர் உறிஞ்சப்படும் பொழுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Which is the stronger acid than phenol due to the presence of 3 same electron with drawing groups அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா பிக்ரிக் ஆசிட். இது பிக்ரிக் ஆசிட். அதாவது தமிழில் பார்க்கலாம், பீனாலை விட வலிமை மிகுந்தும் இருக்கணும் மற்றும் 3 அதே எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட தொகுதிகளையும் பெற்றுக்கணும். அப்படி உள்ள ஒரு அமிலம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா இந்த பிக்ரிக் அமிலம் தான். பீனாலை விட வலிமை மிகுந்ததாகவும் இருக்கணும், ப்ளஸ் 3 அதே எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட ஒரு தொகுதியையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமிலம் எது அப்படின்னா இந்த பிக்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் இஸ் த ஒன் கன்சிடர் டு பி மோர் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி த ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் இஸ் கன்ஜக்ஷன் வித் ஃபிலாசபி. எனது கன்ஜக்ஷன் வித் ஃபிலாசபி. அறிவியல் வரலாற்றை கற்பதில் மிக முக்கியமானதாக கருதப்படும் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா தத்துவத்துடன் இணைப்பு. நம்மளுக்கு இந்த இதில் டவுட் வரும், அறிவியல் அறிவா இதுவான். ஏன்னா இது ரெண்டும் ஒமிட் பண்ணிடலாம், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ரெண்டுலேயும் டவுட் வரப்போ நம்ம வந்து என்ன வரும், அறிவியல் அறிவு இருக்க முடியாது. ஏன்னா அறிவியல் வரலாறை வந்து நம்ம கற்கும் பொழுது நம்மளுக்கு என்ன அந்த தத்துவம் தான் முக்கியம். இப்போ வந்து ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், அந்த தத்துவம், இந்த தத்துவம், இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் இது தத்துவத்துடன் இணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. என்ன மேட்ச் அப்படின்னு பார்க்கலாம். பாலிஎத்திலின் கிளைக்கால் அப்படின்னா செல்ஃப்யூசன், பிடி டாக்சின் அப்படிங்கிறது இன்செக்டிசைட், அடுத்து கிளைபோசேட் அப்படிங்கிறது ஹெர்பிசைட், ப்ரோலைன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ். இதை தமிழில் பார்க்கலாம் நம்ம. பாலிஎத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிறது உயிர் அணு இணைவு. ஒரு உயிர் அணுக்கள் வந்து இணையும் போது இது வந்து என்ன பண்ணும், வரும். இது பாலிஎத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிறது. அடுத்து பிடி நச்சுகள்ங்கிறது பூச்சிக்கொல்லி. அதாவது பிடி அப்படின்னா என்னென்னா பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான். இந்த பாக்டீரியாவோட டாக்ஸின்ஸ் வந்து தான் பூச்சிக்கொல்லியாக நம்மளுக்கு பயன்படுது. நம்ம நாட்டில் இந்த பருத்தி செடிகளை அதிகமாக தாக்கி அழிக்கக்கூடிய பூச்சிகளை வந்து கொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த பிடி நச்சுகளை வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவோட மரபணு மாற்றப்பட்டதை வந்து இந்த பருத்தி செடியில் விதையில கொண்டு வந்து அந்த பருத்தி விதையை வந்து விளைவிச்சு இது பண்ணுறப்போ பூச்சிகள் வந்து என்ன செய்யும், சாப்பிட வர்றப்ப அதை சாப்பிட்டுட்டு செத்துருது. ஸோ வந்து அந்த பருத்தி செடியை என்ன ஆகுது, நல்லா வளர ஆரம்பிச்சுது. இதனால விவசாயிகளுடைய தற்கொலையும் குறைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிடி அப்படின்னா பாக்டீரியா துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு பூச்சிக்கொல்லியாக பயன்படுது. அடுத்து பாருங்க, கிளைபோசேட் அப்படிங்கிறது களைக்கொல்லி. இது வந்து என்னது, ஒரு களைக்கொல்லியாக செயல்படுது. புரோலின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அழுத்த சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரங்களில் வந்துட்டு இந்த நீர் அழுத்த சகிப்புத்தன்மை, அதே மாட்டம் இந்த ஒளி சகிப்புத்தன்மைலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த புரோலின் அப்படிங்கிறது இந்த அழுத்த சகிப்புத்தன்மைக்கு வந்து பயன்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அப்போ இதோட ஆன்சர் என்ன? 4312. இதோட ஆன்சர் என்ன? 4312. ஓகே, ஆப்ஷன் டி.
ஓகே, அடுத்து பார்க்கலாம். ப்ரொமோட்டிங் சாயில் ஹெல்த் அண்ட் மேக்கிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கம்பல்சரி தீஸ் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்ஸ் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா எவர்கிரீன் ரெவல்யூஷன், அதாவது மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல் இக்கூற்றுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது மற்றதெல்லாம் பாருங்க. நீல புரட்சி இந்த கடல் உற்பத்தியோட தொடர்புடையது, மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்களோட தொடர்புடையது, இந்த பசுமை புரட்சி வந்து தானியங்களோட தொடர்புடையது. இதுதான் பசுமையான புரட்சி. மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதலோட தொடர்புடையது எதுனா இந்த பசுமையான புரட்சி தான். ஸோ பசுமையான புரட்சி தான் இதுக்கு சரியான விடை. The question, assessment of ecological or biological significance of a contaminants effect based primarily on statements of statistical significance but contrary to biological probability. என்ன ஆன்சர் அப்படின்னா மால்ஸ்டிக் இன்கங்க்ரூவிட்டி. ஓகே, தமிழில் பார்க்கலாம். உயிரியல் நிகழ்தகவுக்கு மாறாக முதன்மையான புள்ளி விவர முக்கியத்துவத்தின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மாசுபாட்டின் விளைவின் சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா மால்ஸ்டிக் பொருத்தமின்மை அப்படின்னு சொல்றாங்க. என்னது? மால்ஸ்டிக் பொருத்தமின்மை. இதுக்கு ஆன்சர் என்ன? மால்ஸ்டிக் பொருத்தமின்மை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following statement is true about human races? அதாவது which of the following statement is true about human racesன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை தமிழில் பார்க்கலாம். பின்வரும் கூற்றுக்களில் எவை மனித இனங்களை பற்றிய சரியான கூற்றுக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது? சரி, ஆமாம், நிரந்தரமான பண்புகளை கொண்ட ஒரு குழு. கரெக்டு. மனித இனங்கள் 7 இரத்த வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. என்னது? 7 இரத்த வகை. நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? பிளட் குரூப் வந்து A, B, O, ஏபி இப்படி தானே இருக்குது. ஆனால் எக்கச்சக்கமாக 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னது? தப்பு. தோலின் நிறம், உயரம், தலையின் வடிவம், முகம், மூக்கு, கண், முடிவகை மற்றும் இரத்த வகை ஆகியவற்றின் அடிப்படையில் இனங்கள் அடையாளம் காணப்பட்டு வகைப்படுத்தப்படுகின்றன. ஆமாம், அப்போ இதில் 1, 3 சரி. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து என்னது? சரியான விடை. ஓகே, அடுத்து வந்து the process of establishment of an organism in a new habitat is known as என்ன அப்படின்னா ஈசிசஸ். என்னது? ஈசிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உயிரி தனது புதிய வாழிடத்தில் தன்னை விரிவுபடுத்தும் செயல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா நிலைப்படுத்துதல். ஒரு உயிரி வந்து ஒரு புதிய வாழிடத்தில் தன்னை விரிவுபடுத்தக்கூடிய செயலை நிலைப்படுத்துதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which of the following characteristics of science is not true அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறிவியலின் பின்வரும் பண்புகளில் எது உண்மையல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இயற்கை சட்டத்தால் வழிநடத்தப்படுகிறது. எது உண்மையல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இது இயற்கை சட்டத்தால் என்ன செய்யுது? வழிநடத்தப்படுகிறது. ஆமாம். இது காணக்கூடிய உலகுக்கு எதிராக சோதிக்கக்கூடியது. ஆமாம். இதன் முடிவுகள் நிரந்தரமானவைன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. இது வந்து என்னது? நிரந்தரமானவை கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து கலீலியோ வந்து டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சு உலகம் உருண்டை அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த உலகம் வந்து என்னது? ஒரு தட்டையானது தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அறிவியல் முடிவுகள் வந்து நிரந்தரமானவையா? நிரந்தரமானது கிடையாது. ஏன்னா அது வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது பொய்யாக கூடியது. ஆமாம், அதாவது நேற்று வந்து அதை தான் நம்பிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து என்னது? அது கிடையாது அப்படின்ற மட்டும் அடுத்த கண்டுபிடிக்க நம்புவாங்க. அப்போ அது பொய்யாக கூடியது தான். அப்போ இதில் எது உண்மை அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எது உண்மை அல்ல அப்படின்னா இதன் முடிவுகள் நிரந்தரமானவை அப்படிங்கிறது. அதாவது 3 மட்டும். ஆப்ஷன் சி. ஓகே. Quantum nature of light is not supported by the phenomenon of interference of light waves. என்னது? interference of light waves. ஒளியின் குவாண்டம் கொள்கை கீழ்காண்பவற்றுள் எத்தகைய விளைவை விளக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தா தான் அது எத்தகைய விளைவை விளக்காது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு குவாண்டம் விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபோட்டான் வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வழியாக போகிறப்ப அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து எக்ஸ்ரேவாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி காமா ரேவாக இருக்கலாம். அப்படி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வழியாக அது உள்ளே போகிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ராக்ட் ஆகும். அப்போ இன்ட்ராக்ட் ஆகிறப்ப அது வந்து என்ன செய்யும்? சிதறடிக்கப்படும். இப்படி சிதறடிக்கப்படுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அதோட எனர்ஜி லெவல், அது இதோட அந்த காமா அண்ட் எக்ஸ்ரே அந்த இதோட எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறையும். அதே மாட்டம் அதோட வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதோட வேவ் லென்த் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து என்னது? காம்ப்டன் விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஆர்தர் ஹோலி காம்ப்டன் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, அடுத்து ஒளிமின் விளைவு அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். ஒளிமின் விளைவு அப்படின்னா என்னன்னா ஒரு மின்காந்த அலைகள் ஒரு மின்காந்த அலைகள் வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் படும் பொழுது, அதாவது ஒரு உலோக பரப்பில் இப்போ ஒரு மின்காந்த அலைகள் வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மின்காந்த அலைகள் வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸ் உலோக பரப்பில் படுறப்ப என்ன நடக்குது அப்படின்னா அது வந்து ஃபோட்டான், அதாவது எலக்ட்ரான்ஸாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா
அது வந்து வெளியிடப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஃபோட்டான்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. எலக்ட்ரான்ஸாக என்ன செய்யுது, அது வெளியிடப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒளி மின் விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து உமிழ்வு நிறமாலை மற்றும் உட்கவர் நிறமாலை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. உமிழ்வு நிறமாலை அப்படின்னா என்னென்னா, வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு வெள்ளை கலர் லைட்டை உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரிசம் வழியாக அனுப்புகிறோம் அப்படின்னா, அந்த வெள்ளை கலர் ஒளி வந்து இந்த உள்ளே இருக்க ஃபோட்டான்ஸ்னால சிதறடிக்கப்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா 7 கலராக பிரிஞ்சு அதை திரையில் பிடிக்கிறப்ப அந்த 7 கலர்ஸும் நம்மளுக்கு தெரியும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கூட விளம்பரத்தில் வந்து இந்த இதை காட்டிட்டு இருப்பாங்க, இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உமிழ்வு நிறமாலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த உட்கவர் நிறமாலை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உட்கவர் நிறமாலை அப்படின்னா என்னன்னா, ஒரு வெள்ளை கலர் லைட்டை உள்ளே செலுத்துகிறோம். ஆனால் இடையில இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கலர் கண்ணாடி. அதாவது அது ப்ளூ கலராக இருக்கலாம், சிவப்பு கலராக இருக்கலாம், எந்த ஒரு கலர் கண்ணாடியும். அப்போ அதுக்கு வழியாக போகிறப்ப இது என்ன கலர் வருதுன்னு பார்க்கறதுக்காக திரையில் பிடிக்கணும். அப்போ இந்த லைட் வந்து இது வழியாக போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இது ஒரு ப்ளூ கலர் கண்ணாடியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ளூ கலர் மட்டும் இந்த திரையில் என்ன செய்யும், விழும். மற்ற கலர்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இதனால் உட்கவரப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உட்கவர் நிறமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீரியல் லைட்லலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க, டியூப் லைட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கலர் லைட்டாக வருது இல்லையா, அந்த வெள்ளை கலர் லைட்டு, இந்த குட்டி லைட் இருக்கும் இல்லையா, அந்த குட்டி லைட்டில் மேலே வந்து ப்ளூ கலர் ஒரு பேப்பரை, கண்ணாடி பேப்பரை சுற்றிடுவாங்க. அப்போ அது என்ன கலரில் தெரியும், ப்ளூ கலரில் மட்டும் தெரியும். இதே ரெட் கலரில் சுற்றுறப்ப ரெட் கலர் மட்டும் தெரியும். ஏன் அப்படின்னா மற்ற இதெல்லாம் உட்கவரப்பட்டு அந்த கலர் மட்டும் ரிலீஸ் ஆகும். அதுதான் உட்கவர் நிறமாலை. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த சீரியல் லைட்டு, இந்த டியூப் லைட்டில் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் அந்த ஒரு மாட்டம் பேப்பர், கண்ணாடி பேப்பர் சுற்றுறது, இதெல்லாம் அவங்க வந்து செஞ்சு பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் ஒளி அலைகளின் குறுக்கீட்டு விளைவு. அதாவது இப்போ ஒரு ரெண்டு ஒளி அலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒன்றோட ஒன்று மேற்பரந்துறப்பையோ இல்லை ஒரு புள்ளியில் சந்திக்கிறப்பையோ அதோட பொலிவில், அந்த ஒளியோட பொலிவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மாற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது சில புள்ளியில் எப்படி இருக்குமா, அதிகமாக இருக்குமா. அந்த மாற்றம் சில புள்ளியில் அதிகமாகவும் சில புள்ளியில் வந்து குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒளி அலைகளோட குறுக்கீட்டு விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குவாண்டம் கொள்கை வந்து எத்தகைய விளைவை விளைவிக்காது அப்படின்னு கேட்டால், இந்த மூணுத்தையுமே இந்த குவாண்டம் விளைவு வந்து விளைவிக்கும். இந்த ஆப்ஷன் டி இருக்குது பார்த்தீங்களா, ஒளி அலைகளின் குறுக்கீட்டு விளைவு, இதை மட்டும் அது வந்து என்ன செய்யாது, விளக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 விளைவையும் விளக்கும். ஆனால் இந்த ஒளி அலைகளோட குறுக்கீட்டு விளைவை மட்டும் அது என்ன செய்யாது அப்படின்னா விளக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து எல்பிஜி இஸ் ஏ மிக்சர் ஆஃப் C4H10 + C3H8 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழில் பார்க்கலாம். எல்பிஜி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், சமையல் எரிவாயு. நம்ம வீட்டில் கேஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சமைக்கிற கேஸ், அதுதான் எல்பிஜி, லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன மிக்ஸ்டர் இருக்குது, அதாவது என்ன கலவை வந்து அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு சாதாரணமாக தெரியும், இதில் வந்து பியூட்டேன், ப்ரோப்பேன் ப்ளஸ் எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிற 3 பொருள் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு தெரியும். இதை வந்து இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா கெமிக்கல் ஃபார்முலாவில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த C4H10 அப்படிங்கிறது வந்து பியூட்டேனோட கெமிக்கல் ஃபார்முலா. இந்த C3H8 அப்படிங்கிறது ப்ரோப்பேனோட கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ ஓகே, அடுத்து வந்து எத்தில் மெர்காப்டன் அப்படின்னா என்ன, எத்தில் மெர்காப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எத்தில் மெர்காப்டன் வந்து எதுக்காக இந்த கேஸில் சேர்க்குறோம் அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு நிறமற்ற மெர்காப்டன், இது வந்து ஒரு நிறமற்ற வாயு. இது வந்து நல்ல அந்த நெடிய அந்த இதை ஏற்படுத்தும், அந்த வாசனையை ஏற்படுத்தும். இப்போ கேஸ் ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்கு காரணம் இந்த எத்தில் மெர்காப்டன் தான். இந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்ம என்ன அது கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம தெரியாமல் ஆஃப் பண்ணாமல் போயிட்டா கூட நம்ம போய் என்ன பண்ண முடியும், போய் ஆஃப் பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்மெல் வருதே, நம்ம போய் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வாசனையை ஏற்படுத்துது பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் அதில் போட்ட இந்த எத்தில் மெர்காப்டன் தான். இது இல்லை அப்படின்னா கேஸ் வந்து ரிலீஸ் ஆகி என்ன செய்ய, நம்ம சுவிட்ச் ஏதாச்சும் போட்டோம்னா கேஸ் வந்து வெடிக்க ஆரம்பித்து விபத்துக்கள் அதிகமாகும். அதனால் இந்த ஒரு நிறமற்ற மனமுடைய வாயுவை வந்து இதில் சேர்ப்பாங்க. அந்த வாயுவுக்கு பேர் தான் எத்தில் மெர்காப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 2 பொருள் கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த எல்பிஜி என்பது டேஸ் கலவையாகும்னா இந்த C4H10 C3H + C3H8. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பியூட்டேன்னு சொல்லுவாங்க, இது ப்ரோப்பேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இது கேட்டாங்க அப்படின்னா எத்தில் மெர்காப்டனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை தமிழில் பார்க்கலாம். ஓகே, இந்த சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீரேற்றிய உப்பு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதனோட யூசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது FeSO4 7H2O அப்படிங்கிறது என்னென்னா ஃபெர்ரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, ஃபெர்ரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு மோர் உப்பு தயாரிக்கிறதுக்காக இது பயன்படுது. அடுத்து Na2CO3 10H2O அப்படி, இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா கண்ணாடி தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து பாருங்க CuSO4 5H2O, அதாவது
குப்ரஸ் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து குப்ரஸ் அல்லது காப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்னு சொல்லலாம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா பூஞ்சை கொல்லியாக பயன்படுது. எதுக்கு? பூஞ்சை கொல்லியாக பயன்படுது. அடுத்து பாருங்க, ஜிங்க் சல்ஃபேட், என்னது ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஜவுளி தொழிலில் பயன்படுது. அடுத்து பேரியம் குளோரைட் டைஹைட்ரேட், இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு ஆய்வக காரணியாக பயன்படுது. என்னது? ஒரு ஆய்வக காரணியாக பயன்படுது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 35412. இதுக்கு என்ன ஆன்சர்? 35412. The instrument used to measure the atmospheric ozone concentration is டாப்சனோமீட்டர். இதுக்கு ஆன்சர் என்ன? டாப்சனோமீட்டர். தமிழில் பார்க்கலாம். வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் அடர்த்தியை அளவிட உபயோகிக்கும் கருவி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னா இந்த டோப்சோன் மீட்டர் தான். எது? டோப்சோன் மீட்டர் தான் ஓசோன் வந்து அடர்த்தியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கருவி எதுனா இந்த டோப்சோன் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஓகே, தமிழில் பார்க்கலாம். உயிரினத்தை அவற்றின் தொடர்புடைய வரிசையுடன் சரியாக பொருத்தவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு உயிரினத்துக்கு இருக்கும் இல்லையா, குடும்பம், சிற்றினம், பேரினம், வரிசை, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இதில் வரிசை கேட்டிருக்காங்க. இந்த வரிசை வந்து சரியானதோட பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி அப்படிங்கிறது ஹைமனோப்டரா. தேனிங்கிறது என்னது? ஹைமனோப்டரா. அட்டை அப்படிங்கிறது எது? ஹிரிட்டினியா. அட்டைங்கிறது ஹிரிட்டினியா. மண்புழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹாப்ளோடாக்சைடியா. அடுத்து நாடாப்புழு அப்படின்னா சைக்ளோஃபில்டியா. இது நாடாப்புழுனா சைக்ளோஃபில்டியா. இதுதான் இதோடைய சரியான வரிசை. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 4312. என்னது? 4312. ஓகே, இதுவும் அதே கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் ராங் அபவுட் த ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது தமிழில் வந்து கீழ்காணும் கூற்றுக்களில் உரங்கள் குறித்த தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா உரங்கள் நீரில் கரையாது இருத்தல் வேண்டும். உரங்கள் வந்து நீரில் கரையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது தவறான விஷயம். உரங்கள் வந்து நீரில் கரையும். உரங்கள் வந்து 10 முதல் 13 pH பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உரங்கள் வந்து மண்ணோட காரத்தன்மை அமிலத்தன்மையை பொறுத்து வந்து மாறும். அப்போ இதுவும் வந்து என்னது? தவறான கூற்று. அடுத்து வந்து பாருங்கள், உரங்கள் தாவரங்களுக்கு நச்சுகளாக இருத்தல் கூடாது. கரெக்டு தானே? தாவரங்களுக்கு நச்சுக்களாக இருக்கக்கூடாது. பூச்சிக்கு வேணால் நச்சா இருக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் பிடி அப்படின்னு ஒரு டாக்ஸின் பார்த்தோம். பிடி டாக்ஸின்னு சொல்லிட்டு அது வந்து எதுக்கு நச்சா இருந்துச்சு? பூச்சிக்கு தான் நச்சா இருந்துச்சு. ஸோ அந்த பருத்தி தாவரத்துக்கு நச்சா இல்லை இல்லையா? அந்த மாதிரி உரங்கள் வந்து தாவரங்களுக்கு நச்சாக இருக்கக்கூடாது. அது சரியான கூற்று தான். அப்போ கீழ்கண்டவற்றுள் உரங்கள் குறித்த தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 and 2. இப்போ 1 and 2 ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. இப்போ இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஃபார் லித்தியம் அயன் பேட்டரிஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வைல் த பேட்டரி இஸ் டிஸ்சார்ஜிங் த anode release lithium ion to the cathode அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து சரியான ஆன்சர். அதாவது லித்தியம் அயனி பேட்டரிகளுக்கு அல்லது மின்கலங்களுக்கு பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லித்தியம் பேட்டரி அப்படின்னா என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது, ரீசார்ஜபிள் பேட்டரி தான் அப்படி சொல்லுவாங்க. இதனுடைய திறன் வந்து அதிகமானது. அதனால இப்போ லித்தியம் பேட்டரி தான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து என்னது? டிஸ்சார்ஜ் ஆகும்போது, அதாவது இந்த பேட்டரி வந்து மின்னிறக்கம் அடையும் போது எதுலேருந்து எதுக்கு வெளியிடப்படுதுன்னா ஆனோடு டு கேத்தோடுக்கு தான் வெளியிடப்படுது அப்படின்றாங்க. ஆனோடுனா மைனஸ்ன்னு சொல்லுவாங்க, கேத்தோடுங்கிறது ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்ன செய்யுது? ஆனோடு டு கேத்தோடு தான் வெளியிடப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து என்னது? சரியான விடை. ஓகே, அடுத்து வந்து பார்க்கலாம். which of the following is responsible for protecting human from harmful ultraviolet rays ன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். என்ன அப்படின்னா ஓசோன் லேயர். என்னது? ஓசோன் லேயர். தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களில் இருந்து மனிதர்களை பாதுகாப்பது பின்வருவற்றுள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓசோன் படலம். அதாவது என்னன்னா இப்போ வந்து பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பூமிக்கு மேலே ஒரு ஓசோன் லேயர் இருக்குது. இந்த சன்னுக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள், தீங்கு தரக்கூடிய கதிர்கள்லாம் இது வழியாக வந்து என்ன செய்யுது? ஃபில்டர். இது ஒரு ஃபில்டராக செயல்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்த புற ஊதா கதிர்கள்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம பூமிக்கு அனுப்புது. இப்போ தான் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓட்டை ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஓட்டை இருந்தால் என்ன ஆகும்? அந்த புற ஊதா கதிர்கள்லாம் இந்த ஓட்டை வழியாக என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்போ வரனால நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த கேன்சர், இந்த மாதிரி சில ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது எதனால் இந்த ஓட்டை ஏற்படுது அப்படின்னா குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? குளோரோஃப்ளூரோ கார்பன். இது வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு வாயுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த வெஹிக்கிள், இந்த மாதிரி சில விஷயங்கள்னாலையும் இந்த ஓசோன் லேயர் வந்து ஓட்டையாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறையா ஒரு இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கிறாங்க. ஸோ இந்த குளோரோஃப்ளூரோ கார்பனை வந்து இல்லாத ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி நம்ம பயன்படுத்துறது நல்லது. இல்லை ஃப்ரிட்ஜே இல்லாமல் இருக்கிறது கூட நல்லது. ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஓசோன் படலம். இந்த படலம் வந்து ஓட்டையாகாமல் இருக்கணும். இதுதான் அந்த ஓசோன் படலம். ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
Why is the Himalayan region poor in mineral resources அப்படின்னு கேட்டிருக்காங்க. Displacement of rocks strata has disturbed the arrangement of rocks and made it complex அப்படிங்கிறதான் இதுக்கு ஆன்சர். இமயமலை பகுதிகளில் கனிம வளங்கள் ஏன் குறைவாக உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாறை அடுக்குகளோட இடப்பெயர்ச்சி வந்து பாறைகளோட அமைப்பை வந்து சீர்குலைச்சு அதை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சிக்கலாக்கி இருக்கு அப்படிங்கிறதான் இதுக்கு ஆன்சர். இமயமலை உருவாகிறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு கடலாக தான் இருந்துச்சு. அதாவது அந்த கடலை வந்து டெத்திஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கிட்டும் நிலப்பரப்பு இருந்துச்சு. ஸோ இந்த பிளேட்ஸ் 2 பிளேட்ஸும் மோதுறப்ப அது மடிச்சு என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா இமயமலையாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஃபார்ம் ஆகிறப்ப அதோட இடப்பெயர்ச்சி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதை சீர்குலைச்சி சிக்கலாக்கி இருக்கு. அதனால தான் கனிம வளம் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஆசிட் ரைன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை எக்ஸஸ் NO2 அண்ட் SO2 ஃப்ரம் பேர்னிங் ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் இதுதான். ஓகே, இது வந்து அமிலமலை எதனால் உருவாகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் அப்படின்னா இந்த படிம எரிபொருளை எரிக்கிறப்ப அதிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த NO2 அதாவது நைட்ரஜன் டை ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த ரெண்டுத்தினால தான் என்ன ஆகுது அப்படின்னா அமிலமலை வருது. இந்த அமிலமலை வர்றனால என்ன ஆகுது அப்படின்னா கட்டிடங்கள்லாம் பாதிக்கப்படுது. மனுஷங்களுக்கெல்லாம் என்ன வருது அப்படின்னா டிசீஸ் அந்த மாதிரி வருது. இந்த அமிலமலை வந்து இப்போ கூட டெல்லியில் தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, அந்த கட்டடத்தை வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபாசில் ஃபியூயல் இருக்கிறனால இந்த 2 இது வருதுல ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த வாயு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன செய்யணும், முன்னெடுக்கணும். அதாவது இந்த வாயு வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது மட்டுமே காரணம் கிடையாது. எரிமலை வந்து வெடிக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டு தீலாம் வருது இல்லையா, அந்த காரணத்தினாலையும் கூட இந்த NO2வும் SO2வும் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அமிலமலை வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.